ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தார தாப்பாட்டன்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிய. எப்படி அடிச்சு நொறுக்கியதோ அது போல உன் சொந்த ஊரான வீராணத்துல ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். அந்த ஊர்ல உள்ள இளைஞர் படையை 2ஆ பிரிச்சு வச்சிருக்காப்ல. ஒன்னு நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள், இன்னொன்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பிரிச்சு வச்சு தமிழக வெற்றி கழகத்தில் பூத் கமிட்டியா இருந்த இளைஞர்கள் மீது ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. யாரு? சாட்டை துரைமுருகனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இளைஞர் படைகள். தன்னுடைய சொந்த தம்பிகளா இருந்தா இது போல வன்முறைக்கு தூண்டுவாரா? அவர் நல்வழிப்படுத்தி ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா அவர் நல்ல தலைவர். சொந்த ஊர்லயே இது போன்ற பிளவுகளை ஏற்படுத்தவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிளவுகளை ஏற்படுத்தும் ஒரு அயோக்கியத்தனமான செயல்களை செய்வார். அதுவும் இல்லாம இவர் அரசியல் ஆசான் அல்லவா. உடனே என்ன பண்ணிட்டாரு, எஸ்பி ஆபீஸ்க்கு போய் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாரு. அடித்தது இவர்களுடைய தம்பி, ஆனா இவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எஃப்ஐஆர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரோ அவங்க ஊர்ல தான் இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் தலைமறையாவே ஒளிஞ்சிருக்காங்க. கோயில் திருவிழால போய் அடிச்சு தடுக்க வந்த பெண்கள் மீது இந்த செயினை பிடிச்சி இழுத்து சேலையை பிடிச்சி கிழிச்சு இதெல்லாம் நடந்திருக்கு. இதை ஒரு அக்கா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த உச்சி மகாலி அப்படின்னு ஒரு இளைஞரணி நிர்வாகி தட்டி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கு அவ்வளவு எதிர்ப்புகள். வீடியோ டெலிட் பண்ணிரு, இல்ல நடக்கக்கூடிய விளைவுகள் வேற அப்படின்ட்டு. சாட்டை துரைமுருகன் தன்னுடைய சொந்த ஊரையே உன்னால் ஒழுங்குபடுத்த முடியவில்லையே, நீ எப்படி தமிழகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு இவ்வளவு பெரிய சாட்டை எடுத்து சுரட்டிக்கிட்டு இருக்க? நீ சாட்டை அல்ல, அரசியல் சாக்கடை.